தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தவிகாவை பொறுத்தமட்டில் 234 தொகுதிகளிலும் நானே போட்டியிடுவதாக நினைத்துக் கொண்டு மறக்காமல் ஓட்டு போட வேண்டும் என விஜய் சூளுரைத்து வருகிறார். எந்த கட்சியுடன் கூட்டணி என முடிவாகாத நிலையில் காங்கிரஸ் கட்சியை இழுக்க தவிக நிர்வாகிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது கூட்டணி பலம் கொண்ட திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் பாஜக அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விஜய் ஏற்கனவே மறுத்துவிட்டார். இப்போதைக்கு தவிகாவுடன் அனுசரித்து போகும் ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். அதனால்தான் காங்கிரஸ் தயவை தவிக நாடியுள்ளதாக தேர்தல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். கூட்டணி முடிவாகாத நிலையில் அதிமுகவை அடுத்து தேர்தலில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்ய தவிக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 6 முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பனையூர் தவிக ஹெட் ஆபீஸில் பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதில் ரகசியம் காக்கப்படுகிறது. அவர் போட்டியிடுவாரா மாட்டாரா என்பதும் போக போகத்தான் தெரியும் என கட்சி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அதே நேரம் விஜயை தங்களது தொகுதியில் போட்டியிட வைக்க தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்காக அவரது பெயரில் விருப்பமனு தாக்கல் செய்யவும் தயாராகிவிட்டனர். விருப்பமனு தாக்கல் செய்ய கட்டணம் எவ்வளவு, பட்டியலினத்தவருக்கு கட்டணம் உண்டா இல்லையா, பெண் வேட்பாளர்களுக்கு 33% இடஒதுக்கீடு உண்டா உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படாதது தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.